ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஹெல்த்தியான கோதுமை குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக குலோப் ஜாமுன் மைதா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பால் பவுடர், 1 கப் மைதா மாவு, 2 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1 கப் பால், 1 கப் உருக்கிய நெய், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வச்சுருக்க பால் பவுடர், கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, மெல்டட் கீ, கர்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக சூடான பால் ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். அதுக்குள்ளே பாகு தேவையான 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனோடனே ஏலக்காய் போட்டுருங்க. பாகு நல்லா ஒரு கம்பி பதக்கம் வர வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்னதாக நெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுக்க ஒரு பேனில் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே 2 or 3 பால்ஸாக போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஏன்னா வீட் சீக்கிரம் ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். ஸோ ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் லெஸ் தென் 1 மினிட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட் அதை டிஷ்யூ பேப்பரில் தனியாக எடுத்து வச்சுட்டு பாகில் போட்டிங்கன்னா சுவையான ஹெல்த்தி வீட் குலோப் ஜாமுன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.